அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவுல பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிக்கின்னு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அது குறிப்பா எல்லா ஆல் வீடியோஸ் நீங்க பண்ணீங்கன்னா, அது எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். குறிப்பா ஷார்ட்ஸ் நிறைய போட்டுட்ருக்கு. ஷார்ட்ஸை மிஸ் பண்ணாம பாருங்க. அதில புதுசா தகவல்கள் எல்லாமே புதுசா வரதுக்கு வாய்ப்பு உண்டு. உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட லைவ் ப்ரெடிக்ஷன் என்னைக்கு லைவ் போகலான்றதையும் உங்களோட சஜஷன்ஸ் கொடுங்க. மாசத்துல முதல் வாரத்தில் நம்ம ஒரு நாள் லைவ் போகிறதுக்கு எனக்கு விருப்பமாக இருக்குது. இப்போது இன்னைக்கு தேதி எடுத்துக்கிட்டிங்கன்னா 26/2/2025 குரோதி வருடம் மாசி மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை. இன்னைக்கு திதி பார்த்தீங்கன்னா திரியோதசி திதி பகல் 11:10 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு சதுர்தசி திதி இருக்குது. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மாலை 5:23 வரைக்கும் திருவோண நட்சத்திரம் இருக்குது. அதுக்கு பிறகு அவிட்ட நட்சத்திரம் இருக்குது. யோகம் மாலை 5:23 வரைக்கும் சித்த யோகம் இருக்குது. அதுக்கு பிறகு பிரபலரிஷ்ட யோகம் இருக்குது. இன்னைக்கு மகா சிவராத்திரியாக இருக்குது. அதே மாதிரி ஐகிரவருக்கு உகந்த நாளாகவும் சுபமுகூர்த்த நாளாகவும் சுப காரியங்களை செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாளாகவும் இருக்குது. இன்னைக்கு சூரிய உதயம் காலையில் 6:26க்கும் சூரியன் மறைவு மாலை 6:17க்கும் இருக்குது. நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 9:30 முதல் 10:30 வரை இருக்குது. மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 10:30 முதல் 11:30 வரை இருக்குது. மாலை 6:30 முதல் 7:30 வரை இருக்குது. ராகு காலம் இன்னைக்கு புதன்கிழமை 12:21 முதல் 1:50 வரைக்கும் இருக்குது. யமகண்டம் காலையில் 7:55 முதல் 9:24 வரை இருக்குது. குளிகை எடுத்துக்கிட்டிங்கன்னா 10:53 முதல் காலை 12:21 வரைக்கும் இருக்குது. இன்னைக்கு திருவோண நட்சத்திரத்தில் சுப காரியங்கள் செய்யறதுக்கு உகந்த நட்சத்திரம். மஞ்சள் நீராட்டு விழா, பூ முடிக்க, திருமணம், பெயர் சூட்ட, விஷ்ணு பலி தர, உணவு தானம் பண்ணுறது, அன்னதானம் பண்ணுறது, காது குத்த, விஷ்ணு இடத்துக்கான குடமுழுக்கு, பெருமாள் கோயில் விசேஷங்கள், வீடு வேலை துவைக்கிறது, ஓமம் செய்கிறது, பயிர் தொழில் செய்ய, கடன் தீர்க்க ஏற்ற ஒரு நட்சத்திரம். திரியோதசி திதியில் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் நிலச்சிருக்க, அதாவது குறிப்பாக திருமணம், பூப்பட, மஞ்சள் நீராட்டு விழா, அதுக்கப்புறம் ஆடல், நகை, கட்டி ஓட்டா கட்டி எல்லாத்தையும் கட்டி தான் பொறுத்தளவுக்கு இன்னைக்கு இருக்கும். குடும்ப சூழ்நிலையும் உருவாக வாய்ப்பு இருக்குது. வேலை செய்கிறவங்களுக்கு உயர் பதவிகள் இல்லைன்னா ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கைகூடக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். எடுக்கிற முயற்சிகளில் காரியங்களில் எல்லாமே அனுகூலமான பலன் கிடைக்கிற மாதிரி இருக்குது. இன்னைக்கு புதிய பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களுக்கு செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே சாதகமான பலன்கள் தான். எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சி நோக்கி இன்னைக்கு நாளில் முன்னேற்றம் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்குது. புதிய நண்பர்களோ புதிய தொடர்புகளோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். இனிமையான நாளாக தான் இன்னைக்கு இருக்குது. விசேஷங்களில் கலந்துக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் வெற்றிகரமான பலன்கள். நீங்கள் கூடுதல் முயற்சி செஞ்சீங்கன்னா இன்னமும் சிறப்பான பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி உங்களோட கம்யூனிகேஷன், அதாவது தகவல் தொடர்பு மூலிமா நல்ல ஒரு பலன்களும், உங்களோட மெயில், வாட்ஸ்அப் அந்த மாதிரி பேச்சு இதில் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. திட்டமிட்டு செயல்படுறது சாதகமாகவே இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்ல ஒரு திருப்தி இருக்கிற ஒரு நாளாக தான் இருக்குது. 2 பேரும் ஒன்றா சுப காரியங்களோ விசேஷங்களுக்கோ கலந்துக்கிற மாதிரி இருக்குது. 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் அந்யுன்யமும் ஏற்பட அதிகமான வாய்ப்பு இருக்குது. நேரம் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்குது. தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமான நாளாக தான் இருக்குது. புதிய தொழில் தொடர்பு பெறத்துக்கும், புதிய ஆர்டர்கள் பெறத்துக்கும், அட்வான்ஸ் பணம் வர்றதுக்கும் இன்றைக்கி நிறைய வாய்ப்பு இருக்குது. சேமிக்கிறதுக்கு உண்டான நாளாக பயன்படுத்திக்கோங்க.
ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்லாத இனிமையான நாளா போகும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி. இன்னைக்கு உங்களுக்கு பொறுப்புகள் கொஞ்சம் இருக்கு. ஆனா பணவரவு சுமாரா தான் இருக்கு. குடும்பத்துல தேவையில்லாத சூழ்நிலைகள், மனச பதட்டப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. வருத்திக்காம நாள கொண்டு போறது நல்லது. உறவினர்கள் வருகையால, உதவியால பொருளாதார பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். தொழில் வியாபாரத்துல கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு சிறப்பா இருக்கும். வேலை செய்றவங்களுக்கு பணி சுமை குறையக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. இன்னைக்கு நீங்க சில சௌகரியங்கள விட்டுக் குடுக்குற மாதிரி இருக்கும். உங்களோட இலக்குகள அடைய மிகவும் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. பொறுமையும் நிதானமும் இன்னைக்கு அவசியமா தேவைப்படுது. நீங்க செய்யக்கூடிய செயல்கள், காரியங்கள்ல நம்பிக்கையோடையும், உறுதியோடையும் நாள செஞ்சு நாள கொண்டு போனீங்கன்னா, சாதகமா பலன் கிடைக்கும். பதட்டப்படாதீங்க. கோவப்படாம இன்னைக்கு நாள அமைதியா கொண்டு போறது ரொம்பவும் அவசியமா இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலையில நிறைய சவால்கள் முன்னாடி இருக்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் முடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுற மாதிரி இருக்கு. கடின உழைப்பும், கடின முயற்சியுமா தேவைப்படும். திட்டமிட்டு வேலை செஞ்சீங்கன்னா, உங்களோட வேலைகள திறமையா செய்ய வாய்ப்பு இருக்கு. இல்லன்னா ஆ லேட் ஆகவோ, டிலே ஆகவோ வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலருக்கு தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கவனமா தவறுகள் இல்லாம உங்களோட வேலைகள செய்றது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தொணக்கூட பேசும்போது சின்ன சின்ன பிரச்சனைகள பெருசாக்காம, அமைதியா சுமூகமான உறவு ஏற்படுற மாதிரி அனுசரிச்சு போறதும், அவங்கள புரிஞ்சுகிட்டு போறதும் நல்லதா இருக்கும். விட்டு குடுத்து போறது இன்னைக்கு நல்லது. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாள கொண்டு போனீங்கன்னா நல்லதா இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு இருக்கு. இருந்தாலும் போதிய அளவு இல்லாத மாதிரி இருக்கு. பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்கு. அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை அளிக்கிற மாதிரி இருக்கு. பணத்த கையாளும்போது கொஞ்சம் கவனமா பார்த்து கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கும் சரி, உங்க அம்மாக்கு ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் பணம் செலவு செய்ற மாதிரி இருக்கு. அது கவலை ஏற்படுத்தும். முடிஞ்ச அளவுக்கு பணத்த ஆரோக்கியத்த கவனமா பார்த்துக்கங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி. இன்னைக்கு பதட்டமும், குழப்பமும் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்கு. வீட்ல மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. செய்ற செயல்கள்ல எல்லாமே தாமதமா போகுது. வெறுப்படைகிற மாதிரி இருக்கு. விரக்தி அடையாதீங்க. இன்னைக்கு அடுத்தவங்க பேச்சுல தலையிடாம இருந்தீங்கன்னா நல்லது. யாரு பேச்சுக்கும் போவாதீங்க. உங்க வேலை தான் உண்டு, தன் வேலை உண்டுன்னு இருக்கிறது நல்லது. தெரியாதவங்க கிட்ட அதிகமா பேசாம இருக்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்திலயும் ரொம்பவும் கவனமா நாள கொண்டு போறது நல்லது. இன்னைக்கு எந்த ஒரு பலன் இருக்காம நாள் மட்டும் கொண்டு போகணும் மாதிரி நாள கடத்த வேண்டியது அவசியமா இருக்கு. இன்னைக்கு கூட இருக்கிறவங்கள, சுத்தி இருக்கிறவங்கள, கூட வேலை செய்றவங்கள அனுசரிச்சு போனீங்கன்னா மனசுக்கு நிம்மதியா இருக்கும். ஒரு சில கடுமையான சூழ்நிலைகள புத்திசாலித்தனமா கையாள வேண்டியது இருக்கு. சில சிறந்த விளைவுகள்லாம் இன்னைக்கு எதிர்பார்க்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அமைதியா நாள கொண்டு போனா நல்லது. வேலைய பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலைகள்ல தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. செய்யற வேலைகள ரொம்பமா கவனமா திட்டமிட்டு செய்ய வேண்டியது செஞ்சா ஒரே வேலைய 2 முறை செய்ற மாதிரி நிலை ஏற்படும். கவனமா பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட மோதல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அத தவிர்க்க வேண்டியது அவசியம். தேவையில்லாத வாக்குவாதங்கள தவிர்க்கிறது நல்லது. பேசும்போது வார்த்தைகள்ல கவனம். அவசரப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க, கோவப்படாதீங்க. நிதானமா நாள கொண்டு போனீங்கன்னா அமைதியா போகும். இல்லன்னா வீண் சச்சரவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு கையில இருக்கிற பணத்த கவனமா பார்த்துக்க வேண்டியது அவசியம். வரவு கம்மியா இருக்கு. பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு செலவு செய்யும்போதும் சரி, பணத்த கையாளும் போதும் சரி, ரொம்பவே கவனமா இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு பதட்டம் காரணமா இன்னைக்கு உங்ககிட்ட பாதுகாப்பு இல்லாத உணர்வும், பய உணர்வும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மனச அமைதியா வச்சுக்கிறதுக்கு ஓய்வு எடுக்கிறதும், கோயிலுக்கு போயிட்டு வரதும் நல்லதா இருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடகராசி. இன்னைக்கு நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த நாள கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியா செஞ்சு முடிக்கிற மாதிரி இருக்கு. வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளா இருக்கு. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, புதிய வண்டி வாகனம் மகிழ்ச்சியுடக்கூடிய நாளா இருக்கு. உறவினர்கள் வழியில மன மகிழ்ச்சி தர மாதிரி சுபகாரிய முன்னேற்றமோ, உதவிகளோ கிடைக்க வாய்ப்பு இருக்கு. திருமண சுப முயற்சிகள்ல நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலருக்கு பழைய கடன் வ வசூலாகக்கூடிய ஒரு நாளா இருக்கும். இன்னைக்கு நீங்க செய்ற காரியங்கள் எல்லாமே ஆக்கப்பூர்வமான பலன்கள் தர மாதிரி இருக்கு. அது உங்களுக்கு உற்சாகத்த அளிக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட ஆதரவும் அதன் மூலியமா நல்ல நன்மையும் பெறக்கூடிய ஒரு நாளா இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு சிறந்த திறன் உங்கள் திறமையும் நல்ல ஒரு ஆற்றலும் இன்னைக்கு உங்களோட
காமிச்சு நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாளா இருக்கும். கூட வேலை செய்றவங்களோ, மேலதிகாரிகளோட ஆதரவ தரக்கூடிய நாளா இருக்கு. திருப்தியான நிலை, மனசுக்கு சந்தோஷமான நிலையா தான் இன்னைக்கு இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. வேலைய சந்தோஷமா செய்யக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட மகிழ்ச்சியான தருணங்கள அனுபவிக்கிற நாள். அ உங்க 2 பேருக்குள்ளேயும் மகிழ்ச்சியான வாழ்க்கை உள்ளதா, மனசுக்கு நிறைவா மகிழக்கூடிய ஒரு நாளா இருக்கு. புதிய மனிதர்களோட சந்திப்பு, சுபகாரிய விஷயங்கள்ல பங்கேற்கிறது 2 பேருக்குள்ளேயும் இனிமையான நாளா கொண்டு போக இன்னைக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு சிறப்பா இருக்கும். கையில உள்ள உபரி பணம் கொண்டு நீங்க பயனுள்ள சொத்த வாங்குற மாதிரி இருக்கு. இன்னைக்கு சேவிங்ஸுக்கு முக்கியமான நாளா இருக்கு. செலவுகள் கட்டுக்குள்ள இருக்கிறனால கவலை இல்லை. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறந்த ஆரோக்கியம் இருக்கு. அதுல எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. உங்ககிட்ட உறுதியும், தன்னம்பிக்கையும் நிறைஞ்சிருக்கு. சிறப்பான நாளா கொண்டு போக வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி. இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமும், சுறுசுறுப்பும் நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்கு. உறவினர்கள் கூட இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைஞ்சு ஒற்றுமையா இருக்கிற மாதிரி இருக்கு. கூட பிறந்தவங்க ஆதரவு இருக்கு. பசங்க பொறுப்போட நடந்துக்குவாங்க. பூர்வீக சொத்துக்களால அனுகூலமான பலன் கிடைக்கும். வேலையில கூட இருக்கிறவங்க ஆதரவா இருப்பாங்க. வியாபாரத்துல சிறப்பான லாபம் உண்டு. இன்னைக்கு சாதகமான பலன்கள் உண்டு. உங்ககிட்ட எந்த ஒரு பதட்டமும் இல்லாம, பயமும் இல்லாம நாள நம்பிக்கையோட, உறுதியோட கொண்டு போக வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இன்னைக்கு உங்களோட மனநிலை தெளிவாவும், சந்தோஷமாவும் இருக்கிறனால, நல்ல ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்க வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு ஏற்றமிக்க நாளா இருக்கு. சுறுசுறுப்பான நாளா இருக்கு. சந்தோஷமா இந்த நாள கொண்டு போறதுக்கு திட்டமிட்டு உங்களோட காரியங்கள செஞ்சீங்கன்னா, நல்ல சாதகமான பலன் கிடைக்கும். இன்னைக்கு வேலை தொழில பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற நம்பிக்கையும், உறுதியும் நல்ல ஒரு வேலைகள சிறப்பா செய்யறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. என்ன ஒரு தடைகள் இருந்தாலும் அத உங்களால நம்பிக்கையோட அத ஜெயிக்கவும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க செய்ற செயல்பாடு வேலைகள சீக்கிரம் முடிக்கவும், தவறுகள் இல்லாம பண்ணவும் நல்ல ஒரு நாளா அமையும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஆ எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நல்ல ஒரு புரிதல் இருக்கு. தொணக்கூட ஜாலியா இருக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. 2 பேரும் பரஸ்பரம் அனுசரிச்சு போறது, மனசுக்கு திருப்தியா இருக்கிற மாதிரி இருக்கு. இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்கு. ஜாலியா நாள கொண்டாடுங்க. குடும்பத்தோட அதிக டைம் ஸ்பெண்ட் பண்றது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்கு. செலவுகள் கொஞ்சம் இருந்தாலும் அது திருப்தியும், சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தோட நேரம் ஸ்பெண்ட் பண்றனால இனிமையான செலவுகள், சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கூட எந்த ஒரு ஆரோக்கிய பாதிப்பும் இல்ல. ஆனா வெளியில கல்யாணத்துல சாப்பிடும்போது இஷ்டத்துக்கு சாப்பிடாதீங்க. கொஞ்சம் வயித்த பார்த்துக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி. இன்னைக்கு உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமா இருக்கு. குடும்பத்தில வீண் செலவுகள் அதிகரிக்கிற மாதிரி இருக்கு. உடல்நிலையிலயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. தொழில்ல புதிய உக்திகள பயன்படுத்தி முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நாளா இருக்கும். நண்பர்களோட ஒத்துழைப்பால உங்களோட பிரச்சனைகள் குறையும். இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலயும் பொறுமையும், நிதானமும் அவசியமா தேவைப்படுது. இன்னைக்கு நாள பொறுத்த அளவுக்கு உற்சாகமாகவும், ஆற்றலோடும் வச்சுக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஆ எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம கடினமான உழைப்பு இன்னைக்கு தேவைப்படுது. அப்பதான் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பிரார்த்தனை செஞ்சீங்கன்னா, மனசுக்கு அமைதியா இருக்க முடியும். கோயிலுக்கு போயிட்டு வாங்க. முடிஞ்ச அளவுக்கு அமைதியா இருக்கிறதுக்கு தனிமையில நேரம் ஸ்பெண்ட் பண்றது நல்லது. சுபகாரிய முயற்சிகள்ல தடைகள் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு பின்னாடி முன்னேற்றம் தெரியும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வேலையில மந்தமான மனநிலை, பொறுப்புகள் வீட்ல இருக்கிற பிரச்சனைய வேலையில காட்டாதீங்க. உங்களோட செயல்கள கையாளும்போது பொறுமை இழக்கிற மாதிரி இருக்கு. கவனமா இருந்தீங்கன்னா சிறப்பா செயல்பட முடியும். தவறுகள் இல்லாம வேலைய கவனமா திட்டமிட்டு ஆ செய்றது நல்லது. பெரிய பலன் எதுவும் எதிர்பார்க்க வேண்டாம். நாள் போற போக்குல போகட்டும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, பழைய குடும்ப பிரச்சனை காரணமா தொணக்கூட அதிருப்தி காணப்படுற மாதிரி இருக்கு. 2 பேரும் உட்கார்ந்து பேசி சில பிரச்சனைகள தீர்க்கிறது நல்லதா இருக்கும். பொறுமையா இன்னைக்கு நாள கையாண்டீங்கன்னா, பெரிய பாதிப்புகள் இருக்காது. அமைதியா நாள் போக வாய்ப்பு இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வீட்டு புனரமைப்புக்காக செலவு செய்ற மாதிரி இருக்கு. அது வீண் செலவாகவும் இருக்கு, அதிக செலவாகவும் இருக்கு. விரயமாகாம பார்த்துக்கிறது நல்லது. நெருங்கிய சொந்தங்களுக்காக பணம் கொடுத்து உதவுற மாதிரி இருக்கு. அது திரும்ப வரலனாலும் பரவால்ல. கவனமா கையாள வேண்டியது அவசியமா இருக்கு.
ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனம். உங்ககிட்ட இருக்கிற பதட்டம் காரணமா தோள்கள்ல, உடல்கள்ல வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி. இன்னைக்கு உங்களுக்கு பதட்டமும், குழப்பமும் கலந்த ஒரு நாளா இருக்கு. எந்த ஒரு விஷயத்துலயும் ஆர்வம் இருக்காது. ஆ எதையோ மனசுல பறிகொடுத்தா மாதிரி ஒரு உணர்வு இருக்கு. வியாபாரத்துல எதிர்பாராத செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்கு. உறவினர்களோட உதவி தேவைப்படும். பண பிரச்சனையை குறைக்கிறதுக்கு இல்லைன்னா பிரச்சனைகள் இருக்கு. கவனம். எடுக்கிற முயற்சிகள்ல குடும்பத்தாரோட ஆதரவு கிடைக்கிற மாதிரி நாளை கொண்டு போனீங்கன்னா சாதகம். வெளியூர் பயணங்களால ஒரு சிலருக்கு அனுகூலமான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நல்லதும் கெட்டதும் கலந்த மாதிரி இருக்கு. அதிர்ஷ்டத்தை நம்பாதீங்க. கடின உழைப்பு தான் இன்னைக்கு அவசியமா தேவை. இன்னைக்கு உங்களோட செயல்களை கையாள பொறுமையாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டியது அவசியம். இன்னைக்கு உங்களோட இலக்குகளை அடைய கடினமாக உழைக்க வேண்டியதா இருக்கு. அதே மாதிரி உங்களோட சுய முயற்சியும் நல்ல ஒரு கடின உழைப்பும் கடின முயற்சியும் தேவை. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு. நல்ல பலன்கள் கிடைக்கணும்னா கரெக்டாக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு ஒழுங்கமைக்க செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. தவறுகள் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. பதட்டப்படாதீங்க. யார் மேலேயும் கோவப்படாதீங்க. அனுசரித்து போகிறது வேலையில் மற்றவங்களோட ஆதரவு கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா குடும்ப பிரச்சனை கலரக்கூடாது. தேவையில்லாத கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. புரிதல் ஏற்படுத்துறதுக்கு பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்குலாம் இன்றைக்கி முயற்சி செய்ய வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக ஒதுங்கி போனீங்கன்னா நல்லதாக இருக்கும். விட்டு கொடுத்து போகிறதும் நாளை அன்பாகவும் நட்பாகவும் அவங்க கூட பேசி பழகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆரோக்கியத்துக்காக செலவு இருக்குது. உங்களோட தேவைகளையே பூர்த்தி செஞ்சுக்க முடியாத ஒரு நாளாக தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பணத்தை கவனமாக கையாளுறது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தோல்வலி உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு பதட்டத்தோடு இருக்கிற மாதிரி இருக்குது. மனசை அமைதியாக வச்சுக்க வேண்டியது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி. இன்னைக்கு உங்களுக்கு வெற்றிகரமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களோட இலக்குகளை அடைய புத்திசாலித்தனமாக முயலக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அது உங்களோட எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும். உங்களோட திறமைகளை வெளிப்படுத்துகிற நாளாக தான் இருக்குது. குடும்பத்தில் கணவன் மனைவியுடைய மனஸ்தாபங்கள் நீங்கி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குது. தொழிலில் இருந்த போட்டிகள் விலகும். வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு பாராட்டும் பேரும் கிடைக்கிற மாதிரி இருக்குது. செலவுகள் கொஞ்சம் கட்டுக்குள்ளே இருக்கிறனால திருப்தியான ஒரு நாளாக தான் இருக்குது. இன்றைக்கி சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும். நாள் முழுக்க சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி ஆரோக்கியமும் தெளிவாக தான் இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இன்னைக்கு உங்களுக்கு செய்கிற செயல்கள் காரியங்களில் சாதகமான பலன்கள் உண்டு. ஏற்றமிக்க நாளாக தான் இருக்குது. ஜாலியாக நாளை கொண்டு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை பொறுத்தளவுக்கு திருப்திகரமான நிலை சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. தரமான வகையில் உங்களோட வேலைகளை முடித்து தருவீங்க. உங்களோட வேலையால் மேலதிகாரிகள் கிட்ட இருந்து நல்ல பெயர் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் எல்லாமே சாதகமான பலன் தெரியும். எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்காக இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தொணக்கூட மகிழ்ச்சியான நாளாக தான் இருக்குது. ஜாலியாகவே 2 பேரும் புரிதல் அதிகமாக இருக்குது. அந்நுண்ணியம் அதிகமாக இருக்குது. ஒன்றா வெளியில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. சுப காரியங்களில் கலந்துக்கிறதுனால கூட்டத்தோட ஜாலியாக போக வாய்ப்பு இருக்குது. நிறையவே இருக்குது. பணம் இன்னைக்கு வரவு நல்லா இருக்குது. கேட்குற உபரி பணம் காணது அது மகிழ்ச்சியாக இருக்க வச்சுக்க வாய்ப்பாக இருக்கும். இன்னைக்கு பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது. கழிக்கிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு இல்லாத நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தளவுக்கும் உங்களுக்கு தைரியமும் உறுதி சிறப்பாகவே இருக்கு. குறைபாடும் இல்லாத நாளாக விருச்சிக ராசிக்கு. அடுத்த ராசி தனுசு ராசி. இன்னைக்கு கொஞ்சம் கவனமும் பொறுப்பும் இருக்கணும். வீட்டில் பொறுப்புகள் இருக்குது. பிரச்சனைகள் இருக்குது. பசங்களால் வீண் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வேலை விஷயமா பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது. வரவு இருக்கும். இருந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்குது. சிக்கனமாக செயல்பட்டிங்கன்னா தேவைகள் பூர்த்தியாகும். இல்லைன்னா கடன் வாங்க வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சிங்கன்னா எதிர்பார்த்த லாபம் அடைய வாய்ப்பு இருக்குது. மனசில் இருக்கிற பதட்டமும் பயமும் உங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் பதட்டத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. பாட்டு கேட்குறது சினிமாவுக்கு போகிறது அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நாளை பொறுமையாக கொண்டு போக வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. முக்கியமான முடிவுகளை எதுவும் எடுக்க வேண்டாம். பதட்டமான மனநிலையில் எடுக்கிற முடிவுகள் சாதகமாக இருக்காது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது.
வேலையில தாமதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. கவனமா உங்களோட வேலைகள திட்டமிட்டு செய்றது நல்லது. ஒரு முறைக்கு 2 முறை நீங்க செஞ்ச வேலைகள சரிபார்க்கறது நல்லது. யாரோட உதவியும் இல்லாம சுய முன்னேற்றம், சுய வளர்ச்சிக்கு இன்னைக்கு நாள நீங்களே உங்க வேலைகள செய்றது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில இருக்கிற பசங்களால ஏற்படுற பிரச்சனைகளால, குடும்பத்தில துணை கூட இன்னைக்கு கருத்து வேறுபாடு ஏற்படுற மாதிரி இருக்கு. தவறான புரிதல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. 2 பேரும் எதிரெதிர் கருத்து வச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு. அது தவறான புரிதலுக்கும், பிரச்சனைகளுக்கும் வழிவகுக்கிற மாதிரி இருக்கு. கவனம். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு தேவையில்லாத செலவுகள் கவலை அளிக்கிற மாதிரி இருக்கு. சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவா இருக்கு. செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. பணத்தை சிக்கனமா செலவு செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெருசா எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. கூட பிறந்தவங்களோட ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி இருக்கு. உங்ககிட்ட இன்னைக்கு பதட்டமும் நிம்மதி இல்லாத மனநிலையும் இருக்கு. அதை அமைதியாக வச்சுக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி. இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் தெளிவான நாளா தான் இருக்கும். குடும்பத்துல சுப செய்திகள் கிடைக்கிறது கொஞ்சம் மகிழ்ச்சியை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. இன்னைக்கு அடுத்தவங்க கிட்ட பழகும்போதும், பேசும்போதும் கொஞ்சம் கவனமா பார்த்து பேசுறது நல்லது. கொஞ்சம் தெரிஞ்சவங்க கிட்ட அ சில தவறான புரிதல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. தேவையில்லாத விலகுல தவிர்க்க நீங்க உங்களோட பேசும்போது வார்த்தைகள்ல ரொம்பவே கவனமா இருக்க வேண்டியது. அதே மாதிரி செய்யக்கூடிய செயல்கள்ல காரியங்கள்லையும் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. பசங்களோட படிப்புல கொஞ்சம் முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்கு. வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம். தொழில் சம்பந்தமா வெளியூர் பயணம் போகிற வாய்ப்பு இருக்குது. அது அலைச்சல் இருந்தாலும் கொஞ்சம் நல்ல ஒரு பலன் கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது. வீட்டுக்கு தேவையான புதிய பொருள் வாங்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக உங்களோட வேலைகளை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும். நல்ல பலன்களை காணணும்னா முறையாக திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செய்கிறது அவசியம். பதட்டத்தையும் குழப்பத்தையும் இல்லாம நாள் முழுக்க நம்பிக்கையோட உங்களோட வேலைகளை செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செய்யறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணைக்கிட்ட இன்னைக்கு உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்கு. அது தொணைக்கிட்ட வெளிப்படுத்தாம இருக்க வேண்டியது நல்லது. இல்லைன்னா உறவு முறை பாதிக்கும். ஆ எல்லா விஷயத்தையும் லேசா எடுத்துட்டு போனீங்கன்னா, மனசு விட்டு பேசுனீங்கன்னா, பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு உதவியா இருக்கும். நாள அமைதியா கொண்டு போறதுக்கு முயற்சி செய்றது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு தேவையில்லாத செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்கு. அதிகம் சம்பாதிக்க வாய்ப்பு கிடையாது. அது குறைவா தான் வருமானம் இருக்கு. செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். சேமிக்கலனாலும் பரவாயில்ல. கடன் வாங்காமையோ, பணப்பற்றாக்குறை ஏற்படாமையோ சிக்கனமா செலவு செய்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் உடற்பயிற்சியும் பிரார்த்தனையும் செஞ்சீங்கன்னா போதும். ஆரோக்கியத்தை மேம்படுத்த வாய்ப்பா இருக்கும். ஓய்வு எடுக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி. இன்னைக்கு உங்களுக்கு வீண் விரயங்கள், குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பெற்றோர்கிட்ட இருந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு அது மறையத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. வேலை செய்கிறவங்களுக்கு புதிய நபரோட அறிமுகம் கிடைக்கிற மாதிரி இருக்கு. அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கொஞ்சம் தாமதமாக தான் கிடைக்கும். பதட்டப்படாதீங்க. கூட பிறந்தவங்களோட ஆதரவு நல்லாவே இருக்கு. அவங்களோட ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் மனசுக்கு திருப்தியா இருக்கும். செய்யக்கூடிய செயல்கள், காரியங்கள்ல தாமதங்கள், பிரச்சனைகள் இருக்கிறனால வ உணர்ச்சி வசப்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் எதார்த்தமா, கேஷுவலா எடுத்துட்டு போறது நல்லது. இன்னைக்கு சவால்கள சந்திக்க முடிஞ்ச அளவுக்கு அமைதியும், நம்பிக்கையும் உங்ககிட்ட அவசியமா தேவை. வெளியிடங்களுக்கு போனீங்கன்னா, மனசு ஓரளவுக்கு அமைதியா பெறக்கூடிய ஒரு நாளா இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களோட செயல்திறனை மேம்படுத்த அதுக்கு நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இருக்கு. தவறுகளை தவிர்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. கூட இருக்கிறவங்களோட கூட வேலை செய்கிறவங்களோட தொல்லைகளை எதிர்கொள்கிற நாளாக தான் இருக்கு. உங்களோட வேலைகளை கரெக்டாக நீங்கள் அடுத்தவங்களை நம்பாம திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பும் கொடுக்க வேண்டாம். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தொணைக்கிட்ட உணர்ச்சி வசப்பட்டு, கோவப்பட்டு கத்தக்கூடிய ஒரு நாளா இருக்கு. அது உறவுல நல்லிணக்கத்த பாதிக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும். அமைதியா நாள கொண்டு போங்க. சிறப்பா, பொறுமையா நாள சிந்திச்சு செயல்படுறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு தேவையில்லாத செலவுகள் வீட்ல இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு செலவுகள கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கு. பதட்டப்படாதீங்க. பணம் இல்லாத ஒரு மனநிலை ரொம்பவும் வருத்தத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. பொறுமையா செலவுகள கையாள வேண்டியது அவசியமா இருக்கு.
ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சளி, இருமல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஒவ்வாமை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்கிறது நல்லது. மட மனசை அமைதியாக வச்சுக்க வேண்டியது அவசியம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மீன ராசி. இன்னைக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு ஏற்றமிக்க நாளாக இருக்குது. தனவரவு கொஞ்சம் தாராளமாக இருக்கும். இன்னைக்கு செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களில் நல்ல ஒரு வளர்ச்சி காண்றதுக்கு உகந்த நாளாக இருக்குது. உங்களோட வாழ்க்கையோட உண்மைகளை இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டு மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு அதே மாதிரி சில அனுபவங்களை கற்றுக்கிட்டும் நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு உங்களோட தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகிற மாதிரி இருக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்க மகிழ்ச்சி அதிகரிக்கிற மாதிரி இருக்கு. வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்களால நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். சுபகாரிய முயற்சிகள் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கு. சேமிப்பும் உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. சந்தோஷமா நாளை கொண்டு போகவும் இன்னைக்கு வாய்ப்புகள் அதிகம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் நீங்கள் செய்கிற செயல்பாடு நல்ல ஒரு சிறந்த வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும். செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் வேலைகள் எல்லாமே திருப்தியாக செய்வீங்க. மனநிறைவான நாளாக இருக்குது. உங்களோட வேலைக்கு இன்னைக்கு நல்ல ஒரு பாராட்டும் பேரும் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட இனிமையான வார்த்தைகளை பேசி சந்தோஷமான நேரத்தை செலவு செய்கிற மாதிரி இருக்குது. சுபகாரிய விஷயங்களில் கலந்துக்கிறதுனால நல்ல ஒரு ஜாலியான நாளாக தான் இருக்குது. நல்ல புரிதலை பராமரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது. கையில் இருக்கிற பணமே பயனுள்ள செலவு. தேவையான செலவுக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்குது. திருப்தியான மனநிலை. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு உண்டான நாளாக இருக்குது. இன்னைக்கு உங்ககிட்ட ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற தெளிவான மனநிலை காரணமாக ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடும் இல்லை. இனிமையான நாள். சந்தோஷமாக இந்த நாளை கொண்டு போக வேண்டியது உங்கள் கையில் இருக்குது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் அதாவது ஆல் வீடியோ செலக்ட் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லா வீடியோக்கும் வரும். அதை தவிர்த்துட்டிங்கன்னா வர சின்ன சின்ன வீடியோஸ்லாம் மிஸ் ஆகுது. நிறைய பாருங்கள். நிறைய புதிய விஷயங்களை கொண்டு வரத்துக்கு முயற்சிட்டுருக்கோம். அது சில விஷயங்கள் உங்களோட எதிர்காலத்துக்கு உண்டான வாழ்க்கைக்கு உண்டான விஷயங்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கும் திருமண வாழ்க்கை எந்தெந்த ராசிக்கு எப்படி இருக்கும், திருமணம் செய்ய போகிறவங்க எந்தெந்த ராசிக்கு எப்படி இருக்கும், காதலிக்கிறவங்களுக்கு எந்தெந்த ராசிக்கு எப்படி அமையும், வாழ்க்கையை யோசித்து பொறுமையாக சிந்திச்சு செயல்பட்டிங்கன்னா லைஃப்பை ஜாலியாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில வாய்ப்புகள் உங்களுக்கு எங்கள் மூலிமா கிடைக்கவும் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்களும் உதவியாக இருப்போம். நன்றி, வணக்கம்.